2015ஆம் ஆண்டுல 19வது எம்சிகே வந்து நாம பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்கான 19வது கேள்வியில வந்து அறை வெப்பநிலையில் பின்வரும் மின்ரசாயன களத்தின் அழுத்தம், களத்தாக்கம் என்பன முறையென கேட்டுட்டு ஒரு ஐயுபிஎஸ்சி குறியீடு தந்திருக்கான். ஒரு ஐயுபிஎஸ்சி குறியீடு தந்திருக்கான். அதோட வந்து ரெண்டு மின்வாய்கள்ல வந்து மின்வாய் அழுத்த பெருமானம் தந்து வச்சிருக்கான். கீழுக்கு வந்து 5 இது தந்து வச்சிருக்கான். சரியா? இதை பார்ப்போம். என்ன கள குறியீடு தந்திருக்கான்டா? ஏஜி solid, AgCl solid, KCl aqueous இரட்டை கோடு Ag plus aqueous, அதனால வந்து Ag solid தந்திருக்கான். இப்படி ஒரு மின்ரசாயன களம் ஒன்று உருவாக்கிருக்கான். உப்பு பாலத்தை பயன்படுத்தி உருவாக்கி வச்சிருக்கானாம். சரியா? உங்களுக்கு மின்ரசாயன களத்தை குறியீட பார்க்க நேரம் உங்களுக்கு விளங்கும். இங்க வந்து இவர் வந்து அணுவட்டத்தை வெளிப்படுவாரு, இவர் கத்தோட்ட தொழிற்பட போறாரு. இங்க வந்து பாருங்க வந்து மேலதிகமா வந்து கேசிஎல் எக்கோசோன் எட் பண்ணியிருக்கான். அப்ப இது வந்து எந்த வகையான மின்வாய்க்குள்ளால வரப்போகுது நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம 4 வகையான மின்வாய் படிச்சோம். 4 வகையான மின்வாய்கள் படிச்சோம். ஒன்று உலோக அயன் மின்வாய், அடுத்தது வாயு மின்வாய், தாழ்த்தேற்ற மின்வாய், உலோகம் கரையாத உப்பு மின்வாய். இதுல உலோகம் கரையாத உப்பு மின்வாயில போய் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா 2 மின்வாய் படிச்சோம். ஒன்று களமல் மின்வாய் படிச்சோம், அடுத்தது வந்து வெள்ளி குளோரைட்டு மின்வாய் படிச்சோம். அதுல வந்து இந்த வெள்ளி குளோரைட்டு மின்வாய் தான் இந்த வெள்ளி குளோரைட் மின்வாய் தான் இவர். சரியானே? இவர் என்னத்தனா வந்து உலோக அயன் மின்வாய் உலோக அயன் மின்வாய் வந்து பயன்படுத்தியிருக்காரு. இப்படி பயன்படுத்தியிருக்காரு. இங்க வந்து பாத்தீங்களா இருந்தா நம்ம அந்த வெள்ளி குளோரைட்டு மின்வாயில பார்த்தோம். இந்த அனோட்ல வந்து இவர் ஒச்சியேட்டன் 0, இவர் ஏஜிசிஎல்ல ஏஜி ஒச்சியேட்டன் +1 பார்த்தோம். அப்ப இங்க வந்து ஏஜி தான் ஏஜி பிளஸ் வந்து ஒச்சியேற்றப்பட போகுது. அது எந்த வடிவத்துல ஒச்சியேற்றப்படுதுன்னா ஏஜிசிஎல் வடிவத்துல வந்து ஒச்சியேற்றப்பட போகுது. ஏஜிசிஎல் வடிவத்துல வந்து ஒச்சியேற்றப்பட போறார். ஏஜிசிஎல் வடிவத்துல ஒச்சியேற்றப்பட போறாரு. சரியானே? இப்ப நாம இங்க அனோட்டு காத்தோட்ட வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அனோட் காத்தோட்ட வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இதுல நாம என்ன வேலை பார்ப்போம்? என்ன வேலை பார்ப்போம்? அனோட் காத்தோட் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது இதுல என்ன வேலை பார்ப்போம்? என்ன பார்க்க போறோம்? அவன் கேட்டிருக்கிறது என்னன்னா 2 மின்வாயிலையும் வந்து மின்வாய் அழுத்த பேர் ஒன்று வந்திருக்கான். என்ன வந்திருக்கான்? இ ஏஜிசிஎல், அங்கால வந்து ஏஜிட அழுத்தம் தந்திருக்கான் +22 வோல்ட். +22 வோல்ட். இதே பெருமான் நான் உங்களுக்கு வந்து தியரி படிச்சேன்னா வந்திருப்பேன். ஒரு வெள்ளி குளோரைட்டிட வந்து மின்வாய் அழுத்த பெருமானம் இந்த பெருமானம் +22 வோல்ட்னு வந்திருப்பேன். அதே பெருமானம் இங்கே வந்திருக்கான். அடுத்தது வந்து இந்த மின்வாய் ஒரு உலோகாய மின்வாய் வந்து தாழ்த்தல் பெருமானம் வந்திருக்கான். என்னத்த +0.78 வோல்ட். +0.78 வோல்ட். அப்ப இந்த அழுத்த பெருமானங்களை வச்சு நமக்கு அனோட் கதை கண்டுபிடிச்சிடும். அப்படி பார்த்தாலும் இங்க பாத்தீங்கன்னா அழுத்த பெருமானம் கூடுனது 0.78. அப்ப இவரு கத்தோடா தொழிற்படுவாரு. வெள்ளி குளோரைட்டு மின்வாய் அனோட்டா தொழிற்பட போகுது. அவன் கேட்டது வந்து களத்தின் அழுத்தம் அடுத்த களத்தாக்கம். முதல் களத்தின் அழுத்தம் ஈனோட் செல்ல கண்டுபிடிப்போம். ஈனோட் செல் சமன் ஈனோட் கத்தோட் மைனஸ் ஈனோட் அனோட். இப்ப கத்தோட்டுக்கு போட போறோம் +0.78 வோல்ட் மைனஸ் அதில் வந்து 0
2 வோல்ட் போட போறோம். அப்ப கழிச்சு விட்டோம்னா என்ன வரப்போகுது? 8ல 2 போச்சுண்டா 6, 7ல 2 போச்சுண்டா 5, அதனால 0. அப்ப +0.56 வோல்ட் தான் வந்து இந்த களத்துல வந்து மின்னியக்க விசையா வந்து இருக்க போகுது. +0.56 வோல்ட். +0.56 வோல்ட் வார விடியல் அமைச்சிட்டு மத்த எல்லாம் வெட்டுங்க. அப்படி வெட்டினோம்னா மூணாவது ஆன்சர் கேன்சல், ரெண்டாவது ஆன்சர் வரும், மூணாவது ஆன்சர் கேன்சல், நாலாவது ஆன்சர் பெருமானம் உண்டு ஆனா குறியீடு மைனஸ்ல போட்டிருக்காங்க. அப்ப அது வந்து வராது. அஞ்சாவது வந்து கேன்சல். அப்ப ஆன்சர் வந்து ரெண்டாவது. மின்னழுத்த இந்த மின்னியக்க விசை பெருமானத்தை வச்சு நாம கண்டுபிடித்தோம். ஆன்சர் வந்து ரெண்டாவது. அடுத்த கேட்டது களத்தாக்கம். இவர களத்தாக்கம் கேட்டிருக்காங்க. அப்ப களத்தாக்கத்துக்கு நாம அனோட்டு தாக்கம் கத்தோட்டு தாக்கம் எழுதி பார்க்கணும். இங்க களத்தாக்கத்தை பார்த்தீங்கன்னா ஏஜி பிளஸ் ஏக்குவஸ் ரெண்டாவது விடையில ஏஜி பிளஸ் ஏக்குவஸ் சிஎல் மைனஸ் ஏக்குவஸ் அவங்கள விளைவுல வந்து ஏஜிசிஎல் சொல்லிட்டு இது இந்த களத்துக்கான களத்தாக்கம் இப்படி வருமாம். சரியான தந்திருக்கான். இப்ப அதான் விடனத்தால வந்து அப்படி வருமானு வந்து அதான் விடியா வரப்போகுது. ஆனா களத்தாக்கம் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இப்ப நம்ம அனோட்டாக வந்து இந்த இவரை வந்து எடுத்தோம். அப்ப இதுக்கான இந்த வெள்ளி குளோரைட்டு மின்வாய்க்கான எது எழுத போறோம்? இப்ப நாம ஒட்சியல் தாக்கம் அனோட் தாக்கத்தில் எழுத போறேன். ஆல்ரெடி நம்ம இது வந்து தியரி படிச்ச நேரம் எழுதின சமன்பாடு தான். எப்படி வர போகுதுண்டா ஒட்சியேற்ற இருந்ததால ஏஜி பிளஸ் ஏஜிசிஎல வந்து ஒட்சியேற்றப்பட போகுது. ஏஜி பிளஸ் இல்லை ஏஜி சொல்லிட்டு எப்படி ஒட்சியேற்றப்பட போகுதுண்டா ஏஜி சிஎல் சொலிடா வந்து ஒட்சியேற்றப்பட போகுது. 0ல இருந்து +1க்கு போறதால ஒரு இலத்திரனை வந்து அவர் இழப்பாரு. ஒரு இலத்திரனை அவர் இழக்க போறாரு. அதே நேரம் இங்க வந்து பாத்தீங்களா இருந்தா ஏற்றம் வந்து சமன் இல்லாமைக்கு இருக்கு. சரியான ஏற்றம் சமன் இல்லாம இருக்கத்தால இவர் இங்க பயன்படுத்திருக்க மின் பகுப்பொருள் கரைசல் என்னத்தை நிரம்பிய கேசியல் கரைசல்தால அதுல ஏராள கணக்கான K+ அயன்களும் Cl- அயன்களும் வந்து கிடக்க போகுது. அப்ப இங்க வந்து -1 சமப்படுத்துறதுக்காக இங்க என்னத்தை ஒரு Cl- எக்குவஸ் ஜாயிண்ட் ஆகும். Cl- எக்குவஸ் ஜாயிண்ட் ஆக போறேன். இப்ப எனக்கு ரெண்டு பக்கம் எனத்தை வந்துட்டு ஏற்றம் சமப்படுத்தப்பட்டு அதே நேரம் அணுக்களும் சமப்படுத்தப்பட்டு இது வந்து முதலாவது சமன்பாடு. ரெண்டாவது கத்தோட் தாக்கம் தாழ்த்தல் தாக்கம் எழுத போறேன். இது வந்து லேசா எழுதிடுவீங்க. எப்படி இதுக்கான கத்தோட் தாக்கம் என்ன? கத்தோட் தாக்கம் வரும்போது ஒச்சியேட்டன் குறைத மாதிரி வரும். அப்ப ஏஜி பிளஸ் ஏஜியா மாறுற தாக்கம். அப்ப ஏஜி பிளஸ் எக்குவஸ் என்ன செய்யும்? ஒரு இலத்திரனை வந்து பெற்று ஏஜி சுழல் தாழ்த்தப்படுவார். இது ரெண்டாவது தாக்கம். இப்ப களத்தாக்கம் எழுத நாம் என்ன செய்யணும்டா அனோட்டு தாக்கத்தையும் கத்தோட்டு தாக்கத்தையும் இலத்திரனை சமப்படுத்தி கூட்டி விடுவோம். இங்க இலத்திரனை சமப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா சமப்படுத்தியதான் கிடைக்கு. அப்ப முதலாவது தாக்கத்தையும் ரெண்டாவது தாக்கத்தையும் கூட்டி விட்டோம்டா அதான் களத்தாக்கமா இருக்க போகுது. களத்தாக்கம் எப்படி வரப்போகுது? இங்க வந்து தாக்கிட பக்கம் ஏஜி சொலிட் வரப்போகுது. ஏஜி சொலிட் பிளஸ் இவர் வருவார். ஏஜி பிளஸ் எக்குவஸ் வரும். அவரை சேர்த்து பிளஸ் Cl- எக்குவஸ் வருவார். அவளை விளைவில் வரப்போகுது AgCl சொலிட் வரும். அதோட சேர்த்து ஏஜி சொலிட் வந்து வரப்போகுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்கால பக்கம் ஏஜி சொல்லிட்டு இருக்கு, இங்காலையும் ஏஜி சொல்லிட்டு இருக்கிறதால ரெண்டு பக்கமும் கேன்சல் ஆயிடுவார். அப்ப கேன்சல் ஆனா புதிய களத்தாக்க வேணும் வரப்போகுது. ஏஜி பிளஸ் எக்குவஸ் Cl- எக்குவஸ் அவளை விளைவில் வரப்போகுது AgCl சொல்லிட்டு. இதான் இதுக்கான களத்தாக்கம். ரெண்டாவது வீடியோ இருக்குது அதே களத்தாக்கம். இப்ப நீங்க வந்து களத்தாக்கத்துக்கு போகாமக்கி வீடியோ எடுத்தீங்க, லேசா போட்டான். சப்போஸ் அவன் என்னத்த இப்ப இப்ப ரெண்டாவதுலயும் வந்து நாலாவதுலயும் வந்து ஈனோட் செல் பெருமானம் ஒரே மாதிரி கிடக்கு. ஆனா குறியீடை வந்து மாத்தி போட்டதால வந்து நீங்க பிளஸுக்கு வந்து சரியான ஆன்சரை கொடுத்தீங்க. இதே நேரத்துல 2லயும் 4லயும் வந்து பெருமானத்தையும் முறை மாதிரி போட்டு ஈனோட் செல்ற குறியீடே முறை மாதிரி போட்டாண்டா நீங்க என்ன கட்டாயம் களத்தாக்கம் எழுதிதான் வீடியோ எடுக்கணும். அதுக்கு வந்து நீங்க எப்படி இந்த களத்தாக்கத்துக்கு போறேன்னு அனோத்தாக்கம் கதோத்தாக்கம் எழுத தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம களத்தாக்கத்தை கண்டுபிடிக்கல. சரியா இப்படித்தான் அதில் களத்தாக்கத்துக்கு போற முறை. அதை நோட் பண்ணி எடுத்துக்கங்க.
நாம அடுத்த கேள்வி போ. 2015ஆம் ஆண்டு வந்து அடுத்த கேள்வி. சரியா? ஏன்னா 2015ஆம் ஆண்டு வந்த 28வது எம்சிக்யூ 28வது எம்சிக்யூ வந்து பார்க்க போறோம். 28வது எம்சிக்யூ வந்து பார்க்க போறோம். 28வது எம்சிக்யூ என்ன சொல்லியிருக்காண்டா, CD solid CD2 plus aqueous, Zn solid Zn2 plus aqueous ஆகிய மின்வாய்களை கொண்ட ஒரு கல்வானிக் கலன் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் ஏது தவறானதுன்னு கேட்டிருக்கான். கேட்டு போட்டு தரவா வந்து Zn மின்வாயிட தாழ்த்தல் அழுத்த பெருமானத்தையும் கெட்மியம் மின்வாயிட தாழ்த்தல் அழுத்த பெருமானத்தையும் தந்திருக்கான். அப்படி தந்துட்டு இதுக்கு 5 கூட்டு வந்திருக்கான். அதுல எது தவறான கூட்டுன்னு கேட்டிருக்கான். சரியானே? இப்ப ரெண்டையும் தாழ்த்தல் அழுத்த பெருமானங்களை வச்சு நமக்கு தாரு அனோட் தாரு கத்தோட்னு கண்டுபிடிச்சது. அப்ப முதலாவது அந்த வேலையை பார்ப்போம். என்ன தாழ்த்தல் அழுத்த பெருமானம் தந்திருக்கான் வந்து -0.76 வோல்ட் உண்டும் கெட்மியம் மின்வாயில தாழ்த்தல் அழுத்த பெருமானம் தந்திருக்கான் -0.40 வோல்ட் வந்திருக்கான். -0.40 வோல்ட் வந்திருக்கான். அப்ப இதுல இருந்து நாம எப்படி வந்து அனோட் கதிர் கண்டுபிடிக்க போறோம்? இங்க ரெண்டுமே மைனஸ்ல இருக்காரு. நமக்கு தெரியும் தாழ்த்தல் அழுத்த பெருமானம் கூடினால் காத்தோட், குறைஞ்சால் வந்து அனோட். இங்க ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதால மிச்சம் கவனமா நாம கண்டுபிடிக்கணும். நான் சொல்லி தந்தேன், மைனஸ்ல வார சந்தர்ப்பத்துல டாருக்கு வந்து இந்த பெருமானம் நல்லாவே குறைய இருக்காரோ அவருதான் மைனஸ்ல கூடினால இருப்பாரு. மைனஸ்ல கூடின பெருமானத்தில் இருப்பாரு. அப்ப நல்லாவே குறைஞ்சது 0.4 வோல்ட். அப்ப அவரு தான் வந்து கத்தோட்டாக தொழிற்படுவார். பெருமானம் மைனஸ்ல பெருமானம் கூடினது வந்து 0.4. மைனஸ்ல பெருமானம் குறைஞ்சது வந்து 0.76. அவர் அனோட்டா தொழிற்பட போறாரு. அனோட் கதோட் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நாம அடுத்தது வந்து எதுக்கு போம்? ஆன்சருக்கு போம். மூலாவது சொல்லுவாங்க வந்து Zn மின்வாயி அனோட் ஆகும். Zn மின்வாயி அனோட் ஆகும். சரியானே? Zn மின்வாயி வந்து அனோட்டாக வந்து தொழிற்பட போகுது. அப்ப மூலாவது வந்து சரி. இரண்டாவது, வெளிச்சுற்றினூடாக இணைக்கும் போது இப்ப Zn மின்வாயையும் கெட்மி மின்வாயும் வந்து தொடுங்காமியால இணைச்சு வெளிச்சுற்ற பூர்ணப்படுத்துவாங்க. வெளிச்சுற்றினூடாக இணைக்கும் போது Zn மின்வாயில் இருந்து கெட்மியம் மின்வாய் வரை இலத்திரன் செல்லும். சரியானே? இலத்திரன் பாய்ச்சல் திசை எங்கால இருக்க போகுது? அனோட்டில் இருந்து கத்தோட்டுக்கு. இலத்திரன் பாய்ச்சல் திசை எங்கால இருக்க போகுது? அனோட்டில் இருந்து கத்தோட்டுக்கு. அப்ப அனோட்டில இருந்து கத்தோட்டுக்குன்னு சொல்லியத்தால என்னத்த Znல இருந்து கெட்மியம் மின்வாய்க்கு இலத்திரன் பாய்ச்சல் நடக்க போகுது. அப்ப இரண்டாவது கூற்றும் சரி. மூணாவது என்ன சொல்லலாண்டா, களம் செயற்படும் போது Zn மின்வாயில் தாழ்த்தல் நடைபெறுமாம். களம் செயற்படும் போது Zn மின்வாயில் தாழ்த்தல் நடைபெறும்னா பச்சைப்பிலை. ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டு வச்சிருக்கோம் Zn மின்வாய் வந்து அனோட் உண்டு. அனோட்டு மின்வாயில தாழ்த்தல் நடைபெறுமா? ஒருபோதும் நடைபெறாது. அனோட் மின்வாயில் எப்போதும் ஒட்சியேற்றல் தான் நடைபெறும். ஆகவே மூணாவது கூற்று பிழை. இந்த கேள்விக்கான விட வந்து மூணாவதாக வந்து அமைய போகுது. சரியான? தவறான கூட்டணி கேட்டிருக்கான். அப்ப மூணாவது பிழை. அடுத்து நாலாவது பார்ப்போம். களம் செயற்படும் போது கெட்மியம் 2+ எக்குவஸின் செறிவு குறைவடையும். களம் செயற்படுவது நேரம் கெட்மியம் 2+ எக்குவஸின் செறிவு குறைவடையும் சொல்லியிருக்கான். சரி, களம் செயற்படுவது நேரத்துல கெட்மியம் 2+ செறிவு குறையுமா? சரி, எப்படி குறைய போகுது? எப்படி குறைய போகுதுன்னா, இப்ப கெட்மியம் செல்லு வந்து கத்தோட்டு அவர் வந்து என்ன செய்ய போறோம்னா தாழ்த்தப்பட போகுது. அப்ப கெட்மியம் மின்வாய்க்கான தாழ்த்தல் இது தாக்கம் எளிதினமா இருந்து எப்படி வரப்போகுது? கெட்மியம் 2+ எக்குவஸ் 2 இலத்திரனை ஏற்று கெட்மியம் சொல்லிடா வந்து படிய போறாரு. அவன் செய்திருக்கான் களம் செயற்படைய நேரம் எனது கெட்மியம் 2+ எக்குவஸ் செறிவு குறைவடையும். சரியானே? கெட்மியம் 2+ எதா வந்து படிய போகுது? கெட்மியம் சொல்லிடா வந்து படிவதால கெட்மியம் 2+ செறிவு வந்து குறைய போகுது. நாலாவது கூட்டு சரி. அஞ்சாவது சொல்லியிருக்கான் களம் செயற்படும் போது Zn2+ எக்குவஸின் செறிவு அதிகரிக்கும். களம் செயற்படுவது நேரம் Zn2+ எக்குவஸ் செறிவு அதிகரிக்கும். அந்த கூட்டும் சரி. அது எப்படி நடக்க போனா, இப்ப Zn மின்வாய் வந்து அனோட்டு. அப்ப Zn மின்வாயில் வந்து ஒட்சியல் தாக்கம் நடக்க போகுது. அது எப்படி நடக்கும்? Zn2+ என்ன செய்வாரு? 2 இலத்திரனை இழந்து Zn
டூ பிளஸ் எக்வஸா ஒச்சேற்றப்பட போகுது. Zn டூ பிளஸ் எக்வஸா ஒச்சேற்றப்பட போகுது. இந்த தாக்கத்தை பார்த்தீங்கன்னா விளங்கு. Zn சொல்லிட் Zn டூ பிளஸ் எக்வஸா வந்து மாற போறாரு. அப்ப என்ன நடக்க போகுது? தொகுதிக்குள்ளால களம் செயற்பாடிய நேரம் Zn டூ பிளஸ் எக்வஸோட செறிவு கூட போகுது. ஆகவே அவன் சொல்லியிருக்க மாதிரி 5வது கூற்றும் சரி. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து 3வது. தவறான கூற்று வந்து 3வது. சரியா? இதான் 2015ஆம் ஆண்டு வந்த 28வது MCQ. தியானத்தை வந்து நோட் பண்ணி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நாம இதுவரங்காட்டிலும் 2024 இருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் 2024 இருந்து 2015ஆம் ஆண்டு வரையும் சாரி 2024 இருந்து 2015ஆம் ஆண்டு வரைக்கும் வந்திருக்குது எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில MCQ கேள்வி பார்த்தேன். சரியானே? கிட்டத்தட்ட நிறைய MCQ கேள்வி பார்த்துருப்போம். அதுக்கு பிறகு வந்தது வந்து இவர் தான் வந்திருக்கு இதே இடத்துல இது வர போறோம் இதே மாதிரி தான் வரும். சரியானே? அதால வந்து நீங்க பாஸ் பேப்பர் செஞ்சிய வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்து வார கேள்விகளை செஞ்சு கேளு. நான் 2015 வரை MCQ வேலை படிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வந்து இது கீழே இருக்குது ஆண்டிட வந்து பாஸ் பேப்பர் கேள்வியில வந்து MCQ வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில செஞ்சு பாருங்க. பார்த்து சரி வெளியே பார்த்து நீங்கள் அதுக்கு விளக்கம் ஒன்று எழுதிடுங்க. சரியா? அப்ப இந்திய கிளாஸோட வந்து நாம எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில MCQ பாட்டு முடிச்சுவோம். இதுக்கு போற எண்ணத்தை நான் வந்து அடுத்த கிளாஸ்ல நான் தொடங்குவேன். மின் பகுப்பு களம். மின் பகுப்பு களத்தை பத்தின தியரி கிளாஸ் அடுத்த கிளாஸ்ல தொடங்க போகும். சரியானே? இந்த மின் பகுப்பு களம் வந்து சின்ன ஒரு தியரி பார்த்த கணக்கு. அதை முடிச்சோம்னா நமக்கு ஃபுல் எஸ்ஸே வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஃபுல் எஸ்ஸே வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப தியரி பாட்டை பார்த்து முடிஞ்சு நம்ம அடுத்தது வந்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில வந்து எஸ்ஏ பாட்டை வந்து செஞ்சு பார்ப்போம். இப்படி ஒரு 10 வரி எஸ்ஏ வந்து செஞ்சு பார்த்தோம்னா நமக்கு ஃபுல் கிளியர் ஆயிடும். சரியா? அப்ப 2014 வந்து 37வது MCQ. 2014 37வது MCQ. என்ன கேள்வி வந்து இருக்கு அப்போ? 14 37. இல்ல 2014 வந்து 37வது MCQ என்னத்தன வந்து ஒரு நீர்க்கரைசலில் உள்ள Fe2+ ஆனது Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படுவதை தடுப்பதற்கு பின்வரும் முறைகளில் எதனை அல்லது எவற்றை பயன்படுத்தலாம்னு இருக்காங்க. அதுல வந்து இரும்பு மீன்வாயில தாழ்த்தல் அழுத்தம் வந்திருக்கான். அது Fe3+ Fe2+ மாறுத மீன்வாய். அடுத்தது வந்து Fe2+ Fe மாறுத மீன்வாயிலும் தாழ்த்தல் அழுத்த பெருமானம் தந்திருக்கான். Zn மீன்வாயில தாழ்த்தல் அழுத்த பெருமானம் வந்திருக்கான். AG வந்து தாழ்த்தல் அழுத்த பெருமானம் வந்திருக்கான். மேலுக்கு வந்து ஒரு தாக்கத்தை தண்டு போட்டு அதுலயும் வந்து தாழ்த்தல் அழுத்த பெருமானம் தந்து வச்சிருக்கான். இந்த தாழ்த்தல் அழுத்த பெருமானங்களை வச்சு நீங்க Fe2+ வந்து Fe3+ ஒட்சியேற்றக்கூடிய தாக்கத்தை எந்த மின்வாயை வந்து இந்த எஃபியோட போட்டங்களா இருந்தா தடுக்கேலுன்னு கேட்கான். தடுக்கேலுன்னு கேட்கான். அப்படி தடுக்கேலுன்னா என்ன செய்யணும்? Fe2+ மின்வாய் Fe3+ வந்து ஒட்சியேற்றப்படுவதை தடுக்கணும்னா அவர் தாழ்த்தப்பட வைக்கணும். அவர் தாழ்த்தப்படணுமாக இருந்தா இதோட சேர்க்குது அடுத்த மின்வாயனத்தை ஒட்சியேற்றப்படவேன் இருக்கும். அப்படி ஒட்சியேற்றப்படவேன் இருந்தா நீங்க என்ன Fe2+ Fe3+ மின்வாயில தாழ்த்தல் அழுத்த பெருமானம் தந்திருக்கான் என்ன +0.7 V. அப்ப இவர் வந்து ஒட்சியேற்றப்படுவதை தடுக்கணுமா இருந்தா இவரை நாம தாழ்த்தல் அடைய வச்சணும். இவரை தாழ்த்தப்படணுமா இருந்தா இவருக்கு நாம செய்த வேலை என்ன செய்யணும்?
வேலை செய்யறதை வந்து இவரை தாழ்த்தணும். அதே நேரம் இவரோட மின்வாயில சேர்க்கணும் இருந்தா அடுத்த மின்வாய் ஒச்சியேற்றப்பட வேண்டி இருக்கும். அடுத்த மின்வாய் ஒச்சியேற்றப்பட வேண்டி இருந்தாருன்னா இவரோட சேர்க்குல அவர மின்வாய் அழுத்த பெருமானம் இந்த Fe2+ Fe3+ மின்வாயில மின்வாய் அழுத்த பெருமானத்தையும் பார்க்க குறைய இருக்கணும். இதான் இந்த கேள்வி. இவரு ஒச்சியேற்றப்பட தடுக்கணும்னா இவரை தாழ்த்த வைக்கணும். இவரை தாழ்த்த வைக்கணுமா இருந்தா நீங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்கன்னு வந்து இதுல வந்து கேள்வியா கிடைச்சிருக்கான். அவ்வளவுதான் கேள்வி இதுல. விளைஞ்சா